ஹலோ நண்பர்களே, நான் உங்கள் எலக்ட்ரிக்கல் நண்பன். இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, சின்கர்னஸ் மோட்டார், இண்டக்ஷன் மோட்டார் இது ரெண்டுத்துக்கும் இடையே இருக்கிற முக்கியமான டிஃப்ரென்ஸை பற்றி தான் பார்க்க போகிறோம். இது எப்படி ஆப்ரேட் ஆகுது, இதோட டெஃபினிஷன் என்ன அப்படின்னு இந்த மோட்டரை பற்றி டீட்டெயிலாக பார்ப்போம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். முதல்ல இது ரெண்டுத்துக்கும் உள்ள டெஃபினிஷனை பற்றி பார்ப்போம். ஃபஸ்ட்டு இண்டக்ஷன் மோட்டார் டெஃபினிஷன் என்ன சொல்கிறாங்க அப்படி பார்த்தீங்கன்னா, இண்டக்ஷன் மோட்டார் இஸ் an ஏசி மோட்டார் in which the rotor rotates on the principle of electromagnetic induction. இது தமிழில் எப்படி நம்ம புரிஞ்சுக்கலாம்னா, இந்த இண்டக்ஷன் மோட்டாரில் இருக்கிற ரோட்டார் எலக்ட்ரோ மேக்னெட்டிக் இண்டக்ஷன் பிரின்சிபலில் ஒர்க் ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் 3 ஃபேஸ் சப்ளை தரப்பட்டால் இதில் இருக்கிற ஸ்டேட்டார் ரொட்டேட்டிங் மேக்னெட்டிக் ஃபீல்டை ப்ரொடியூஸ் பண்ணுற மாதிரி இதை உருவாக்கி இருக்காங்க. அடுத்ததாக சின்கர்னஸ் மோட்டாரோட டெஃபினிஷனை நம்ம என்ன சொல்கிறாங்க அப்படி பார்த்தீங்கன்னா, சின்கர்னஸ் மோட்டார் இஸ் an ஏசி மோட்டார் that stands at speed that எக்ஸாக்ட்லி மேட்சஸ் த சப்ளை ஃப்ரீக்வன்சி அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது சின்கர்னஸ் மோட்டாரோட ஸ்பீடு சப்ளை ஃப்ரீக்வன்சியோடைய ஸ்பீடோட மேட்ச் ஆகிற மாதிரி எப்போவும் ரன் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. அது ஏன்னா இதுக்குள்ளே இருக்கிற ரோட்டார் சப்ளையிங் ஜென்ரேட்டரோட சின்கர்னஸ் ஆகியிருக்கிறதுனால இந்த ஸ்பீடு அச்சீவ் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. ரெண்டாவது பார்த்திங்கன்னா, இந்த ரெண்டு மோட்டருக்கும் உள்ள கன்ஸ்ட்ரக்ஷன், அதாவது உள்கட்டமைப்பு பற்றி பார்க்க போகிறோம். இண்டக்ஷன் மோட்டருடைய கன்ஸ்ட்ரக்ஷன் பார்த்திங்கன்னா எப்பவும் சிம்பிளாக கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணியிருப்பாங்க. அதே சின்கர்னஸோடைய மோட்டருடைய கன்ஸ்ட்ரக்ஷன் பார்த்திங்கன்னா ரொம்பவே காம்ப்ளிகேட்டடாக ஒரு ரொம்பவே கஷ்டமான பொசிஷனில் அதனுடைய உள்கட்டமைப்பு இருக்கும். மூணாவதாக இந்த ரெண்டு மோட்டருக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் பார்த்திங்கன்னா சிங்கிள் எக்ஸைட்டட், அதாவது இண்டக்ஷன் மோட்டார் ஒரு சிங்கிள் எக்ஸைட்டர் மோட்டார் அப்படின்னு சொல்கிறாங்க. அது ஏன் சிங்கிள் எக்ஸைட்டர் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த மோட்டார் இயக்கிறதுக்கு வெறும் ஏசி சப்ளை மட்டும் இருந்தால் போதும், வேறு எந்த எக்ஸ்டர்னல் சப்ளைவும் இதுக்கு தேவையில்லை அப்படின்றதுக்காக இதை சிங்கிள் எக்ஸைட்டட் அப்படின்னு சொல்கிறாங்க. டபுள் எக்ஸைட்டட் மோட்டார் அப்படின்னு சின்கர்னஸ் மோட்டாரை சொல்கிறாங்க. சின்கர்னஸ் மோட்டாரு ஒரு டபுள் எக்ஸைட்டட் மோட்டார்னு ஏன் சொல்கிறாங்க அப்படின்னா, இதை இயக்கிறதுக்கு ஏசி சப்ளை அண்ட் டிசி சப்ளை ரெண்டுமே தேவைப்படுது. இதனால் இதை டபுள் எக்ஸைட்டட் மோட்டார் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்ததாக இந்த ரெண்டு மோட்டருக்கும் இருக்கிற டிஃப்ரென்ஸ் என்ன அப்படி பார்த்தீங்கன்னா, செல்ஃப் ஸ்டார்டர் மோட்டார் அப்படின்னு இண்டக்ஷன் மோட்டாரை சொல்கிறாங்க. இண்டக்ஷன் மோட்டார் ஒரு செல்ஃப் ஸ்டார்ட் மோட்டாராக இயங்குது. இதில் செல்ஃப் ஸ்டார்ட்னா என்னன்னா, மோட்டாரில் இருக்கிற ரோட்டார் இயங்குறதுக்கு தனியாக ஒரு எக்ஸ்டர்னல் சப்ளை கிடைக்காத பட்சத்திலும் அது தன்னைத்தானே இயக்கி கொள்றதுனால இதை ஒரு செல்ஃப் ஸ்டார்ட் மோட்டார் அப்படின்னு சொல்கிறாங்க. நான் செல்ஃப் ஸ்டார்ட் மோட்டார் அப்படின்னு சின்கரன்ஸ் மோட்டாரை சொல்கிறாங்க. சின்கரன்ஸ் மோட்டார் ஒரு செல்ஃப் ஸ்டார்ட் மோட்டார் கிடையாது. அது ஏன் அப்படி சொல்கிறாங்கன்னா, இதில் இருக்கிற ரோட்டார் இயங்குறதுக்கு ஒரு டிசி சப்ளை தரப்பட்டு அந்த மோட்டருடைய இயக்கத்திற்காக ஏசி சப்ளையும் வாங்கப்படுறதால இதை செல்ஃப் ஸ்டார்ட் மோட்டார் கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்ததாக இந்த ரெண்டு மோட்டருக்கும் உள்ள டிஃப்ரென்ஸில் பார்த்தீங்கன்னா பவர் ஃபேக்டர், அதாவது இண்டக்ஷன் மோட்டருடைய பவர் ஃபேக்டரை பார்த்தீங்கன்னா இது வெறும் லேகிங் பவர் ஃபேக்டரை பேஸ் பண்ணி மட்டும்தான் இண்டக்ஷன் மோட்டார் ஒர்க் ஆகுது. இதே சின்கர்னஸ் மோட்டருடைய பவர் ஃபேக்டர் பார்த்தீங்கன்னா, சின்கர்னஸ் மோட்டரு லேகிங் பவர் ஃபேக்டர், லீடிங் பவர் ஃபேக்டர், யூனிட்டி பவர் ஃபேக்டர் இந்த 3 பவர் ஃபேக்டரை பேஸ் பண்ணியும் ஒர்க் ஆகும். அடுத்ததாக இந்த ரெண்டு மோட்டருக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் என்ன அப்படி பார்த்தீங்கன்னா, இண்டக்ஷன் மோட்டரை ரன் லெஸ் தென் சின்கர்னஸ் ஸ்பீட் மோட்டார் அப்படி சொல்கிறாங்க. இதே சின்கர்னஸ் மோட்டரை ரன்ஸ் அட் சின்கர்னஸ் ஸ்பீட் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்ததாக இந்த ரெண்டு மோட்டருக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் என்ன அப்படி பார்த்தீங்கன்னா, இந்த இண்டக்ஷன் மோட்டார் இது மெக்கானிக்கல் பர்பஸ்க்காக மட்டும் ஒர்க் ஆகுது. இதே சின்கர்னஸ் மோட்டார் இது மெக்கானிக்கல் அண்டு பவர் ஃபேக்டர் கரெக்ஷனுக்காகவும் இது யூஸ் பண்ணுறாங்க. அடுத்ததாக இந்த ரெண்டு மோட்டருக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் என்ன பார்த்தீங்கன்னா, அதாவது இண்டக்ஷன் மோட்டார் லெஸ் எஃபிஷியன்சி அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது இதோட எஃபிஷியன்சி சின்கர்னஸ் மோட்டரோட எப்போவுமே கம்மியாக தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இதே சின்கர்னஸ் மோட்டரோட எஃபிஷியன்சியை குட் எஃபிஷியன்சி அப்படின்னு சொல்கிறாங்க. இது ஒரு நல்ல எஃபிஷியன்சியான மோட்டார் அப்படின்னு சொல்கிறாங்க.
அடுத்ததாக இந்த 2 மோட்டருக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் என்ன பார்த்தீங்கன்னா, இண்டக்ஷன் மோட்டார் எப்போவுமே சீப்பான ப்ரைஸில் கிடைக்குது. இதே சின்க்ரனஸ் மோட்டார் காஸ்ட்லியான ப்ரைஸில் கிடைக்குது. இண்டக்ஷன் மோட்டர், சின்க்ரனஸ் மோட்ரு எங்கெல்லாம் யூஸ் ஆகுது அப்படின்னு பார்ப்போம். இண்டக்ஷன் மோட்டரில் சிங்கிள் ஃபேஸ் மோட்டர், 3 ஃபேஸ் மோட்டர் 2 இருக்குது. இண்டக்ஷன் மோட்டரில் சிங்கிள் ஃபேஸ் மோட்டர் வந்து நமக்கு வந்து நம்ம யூஸ் பண்ணக்கூடிய தண்ணி மோட்ரு, அந்த பம்பு இந்த மாதிரி விஷயங்களுக்கு யூஸ் பண்ணக்கூடிய வந்து மோட்டரு. அடுத்தது வந்து கம்ப்ரெசரில் இந்த இண்டக்ஷன் சிங்கிள் ஃபேஸ் மோட்டர் யூஸ் பண்ணுறாங்க. ஸ்மால் ஃபேன்ஸு, அப்புறம் மிக்சி, அப்புறம் குழந்தைங்க விளையாடக்கூடிய பொம்மைகள், ஹை ஸ்பீடு வேக்கம் கிளீனரு இதெல்லாம் வந்து சிங்கிள் ஃபேஸு இண்டக்ஷன் மோட்டர் யூஸ் ஆகுது. இதே 3 ஃபேஸ் இண்டக்ஷன் மோட்டர் எங்கெல்லாம் யூஸ் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லிஃப்ட்டு, கிரேன்ஸு, லார்ஜ் சைஸ் எக்ஸாஸ்ட் ஃபேன், அதாவது பெரிய சைஸ் எக்ஸாஸ்ட் ஃபேனு, டிரைவிங் லேத் மிஷினு, ஆயில் மில்ஸு, டெக்ஸ்டைல் மில்ஸு இதெல்லாம் வந்து 3 ஃபேஸு இண்டக்ஷன் மோட்டர் யூஸ் பண்ணுறாங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா சின்க்ரனஸ் மோட்டர். இந்த சின்க்ரனஸ் மோட்டர்லேயும் 3 ஃபேஸ் சின்க்ரனஸ் மோட்டர்னு இருக்குது, சிங்கிள் ஃபேஸ் சின்க்ரனஸ் மோட்டரும் இருக்குது. இந்த சிங்கிள் ஃபேஸ் சின்க்ரனஸ் மோட்டர் எங்கெல்லாம் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா, ரோபாட்டிக் மிஷின், பால் மில்ஸ் இதெல்லாம் யூஸ் பண்ணுறாங்க. 3 ஃபேஸ் சின்க்ரனஸ் மோட்டர் எங்கெல்லாம் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஷிப்பில் இருக்கிற ப்ரோபெல்லரில் யூஸ் பண்ணுறாங்க. ப்ரோபெல்லர் மீன்ஸ் என்னென்னா, ஷிப்பு வந்து மூவ் ஆகிறதுக்காக பெரிய ஃபேன் வந்து ரொட்டேட் ஆகும். அந்த ஃபேனுக்குள்ளே வந்து இந்த 3 ஃபேஸ் சின்க்ரனஸ் மோட்டர் இருக்கும். அடுத்து இந்த 3 ஃபேஸ் சின்க்ரனஸ் மோட்டர் எங்கே யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 300 கிலோவாட்ஸுக்கு அதிகமாக இருக்கிற மெக்கானிக்கல் லோடில் இதை யூஸ் பண்ணுறாங்க. ஓகே நண்பர்களே, இன்றைக்கி இந்த வீடியோவில் இண்டக்ஷன் மோட்டார், சின்க்ரனஸ் மோட்டார் இது 2த்தையும் பற்றியும் டெஃபினிஷன் என்ன, இதுக்கு 2த்துக்குள்ள டிஃப்ரெண்ட் என்ன அப்படின்ட்டு ஓரளவு இந்த 2 மோட்டரை பற்றியும் நம்ம படித்தோம். மேலும் எலக்ட்ரிக்கலை பற்றி முழுமையான தகவலை வந்து உங்களுக்கு நல்ல முறையில் கொடுக்கறதுக்கு நாங்கள் தயாராக இருக்கோம். நீங்கள் தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எலக்ட்ரிஷியன் மற்றும் எலக்ட்ரிக்கலை பற்றி படிக்கிறவங்க, எலக்ட்ரிக்கலை பற்றி தெரிஞ்சுக்கணுன்னு ஆர்வமாக உள்ள நண்பர்கள் எல்லாருமே தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ரொம்பவே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, பாய் நண்பர்களே.